வணக்கம். நம்மளாம் சுருக்கமாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பொதுவாக இந்த தேட்டருக்கு வந்த உடனே நான் முதல்லயே சொன்னேன், இந்த பாப்பாவை கொஞ்சம் கம்மியாக பேச சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேச முடியாமல் போய்டுன்னு. பட் அது கம்யூனிகேட் ஆச்சா இல்லையான்னு தெரில. நல்லா பேசுனீங்க. நான் ரொம்ப பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்தை பேசுகிறது? ஒவ்வொரு டைமும் இந்த தேட்டருக்கு வரும்போது இதான் 12 மணிக்கு பெல் அடிச்சிடுவாங்க, எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. இத்தனை பேர் வந்து முரளி சாருடைய பையனுக்காக இங்கே வந்திருக்கோம், பசங்களுக்காக. எல்லோரும் முரளி சாரை பற்றியும் அந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேணும். ஸோ நான் சுருக்கமாக பேசிடுறேன். முரளி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. அவர் என்னை வச்சு படம் பண்ணலையே தவிர, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது பல விதங்களில், பல எங்களுக்கு. அதுக்காக நான் ஒரு படத்துக்கு ஃபுல் பாட்டு எழுதினேன். நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படத்தை, அவங்களோட படம் தர்ம சக்கரம் படத்துக்கு. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அடுத்தவங்க படத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். யாராச்சும் கஷ்டம்னு வந்து அண்ணே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குண்ணே, உடனே இவர் பட விஷயத்தை விட்டுட்டு அந்த படத்தை போட்டு அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அந்த நடிகர்களுக்கு கூட்டு போய் சம்பளத்தை கொடுத்து அவருக்கு பதிலாக நான் கொடுக்குறேங்க, நீங்கள் நடித்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படிம்பா. அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்போ சினிமாவில் பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த ஒரு மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல மாமனிதர் வந்து முரளி சார் அவர்கள். அந்த அவங்க குழுவே முரளிதரன், நம்ம சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேரும். அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 3 பேர் 3 தெய்வம், பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி. ரொம்ப தே ஆர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஹானஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்தும் அடுத்தவங்களை சிரிக்க வைத்தும் அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியுமே மிகப்பெரிய வெற்றிகளை கண்டவர்கள் முரளி சாரன்கோ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படம் எடுத்திருக்காங்க. நீ மிகச்சிறப்பான படமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. பக்கத்திலே ஹீரோயின் வேறு உட்காந்துருந்தாங்க. 2-3 தடவை பேரை கேட்டேன், ஏன்னா பேரை சொல்லணும்ல, அப்போ தானே மரியாதை. பிரக்ஞா அப்புறம் நயன். இப்போ நயன்னு சொல்லிவிடுங்க, நாங்கள் அது எதுவுமே பிரச்சனை வந்துடும். அப்புறம் இல்லை குட்டி நயன்னு சொன்னாங்க. பட் எனிவே, நீங்கள் பிரமாதமாக டான்ஸ் ஆடிருக்கீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் பேசுகிற லாங்குவேஜ் ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு நம்ம புகழுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். புகழ் வந்து கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் வச்சுருக்கலாம் மேடம் தம்பி இப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஹைட்டுக்கு எம்பி இவரும் வந்து கட்டி பிடிக்கிறார், எம்பி சாய வைக்கிறார். கரெக்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்க பாரு நீ, சூப்பர். ஆனால் ஒரு காமெடி, ஃபுல் த்ரில்லர், காமெடியில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லருக்கு வந்து நம்ம ரவி மரியா உள்ளே நுழைஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை குட்டையை குழப்ப போகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேன்னு. அது அவருடைய காஸ்டியூம், ரவி மாதிரி அவருடைய காஸ்டியூமுடைய ஸ்டைலு, அதை இவனே பிளான் பண்ணியிருப்பான். நான் ரவி மாதிரி எங்கே போனாலும் அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சுருப்பான். அது எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு இப்படி நிறைய பண்ணி காட்டுவார். ஸோ ஒரு இயக்குனராக அவர் இருக்கிறதுனால ரவி மரியாகிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு மேக்சிமம் மெருகேற்றி நம்மளால் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் வந்துட்டுருக்காரு. அவர் டெஃபினட்டாக இப்போ சமீப காலத்தில் அவர் வர்ற படமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ சக்ஸஸ் வரிசையில் மிகப்பெரிய குணச்சித்திர, அதை சொல்லுவேன், எந்த கேரக்டர்னே சொல்ல முடியாத ஒரு கேரக்டரில் அவர் திரிஞ்சிட்ருக்காரு. எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அசோகன் சாருடைய சன்னு சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இசையமைப்பாளர், பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னுடைய அன்பு தம்பி எழுதின பாடல். எங்கே அவர் கலைக்குமாருடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்றைக்குமே வந்து மனசில் நிற்கும். விக்ரமன் சாருக்கு அவர் எழுதின படங்களில் எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள்.
அந்த வரிசையில் நான் இதில் வந்து பயங்கர கிக்கேத்துற பாடல்களே எப்படிரா பிடிச்சி அதெல்லாம் அந்த வரிகளெல்லாம் ஒரு பயங்கர மயக்கமாக எழுதியிருக்காரு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும், அதாவது திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு நீ படம் எடு நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரே அல்ல. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாப்புல. யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உதய். சினிமா மட்டும் எடுத்து அவன் வந்து சேஃப்டியாக வெளியே வந்துடுவானான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏதோ சினிமா படம் எடுத்தால் வாங்கி வியாபாரம் பண்ணலாமே தவிர, இந்த நானே பல தடவை கேட்டேன், ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், பேசாமல் இருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார். கவலையே படாதீங்க. அடுத்த பட பூஜையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்சியில் வந்து சேரும்போது தலைவர்லாம் இப்படி தான் போட்டு சேர்ப்பாங்க. புதுசாக இருக்குது சார். 4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணிய சார், நாசர் சார், அம்மா கிரீசன் சிவா சார் போன்ற ஆளுமை, பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாம்பவன் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதாக பேச சொன்னாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த படம் அம்மா கிருஷ்ணன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தையே அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஆளாக பார்த்து கதை சொல்லி கடைசியாக சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரைங்கிற மாதிரி என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க என்னை மையப்படுத்தியே எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்தி ஒரு கதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்தில் 2 வில்லன், நான் ஒன்று, வின்சென்ட் சார் ஒன்று. பட் நான் தான் படம் ஃபுல்லாக வந்து இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அவங்க அப்படின்னு நான் நினச்சி எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோடு வந்து உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல் ஸ்கிரிப்டை கேட்டு சரி பண்ணலாம் சார்னு சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சாரும் டாக்டர் ஸ்ரீவசன் சாரும் 2 பேரும் வந்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துறீங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவங்க ட்ரூவோடு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமாக அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிடுவாங்களாம், எந்திரிச்சே போகாமல் உட்காந்து படம் பார்த்தாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயால் கேட்குற பெரிய அவார்டு இதுதான். அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனாக செதுக்கி எழுதின இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருக்கார். அவருடைய ஆசை என்னென்னலாம் இருக்கணும் அப்படியே அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்கள் முன்னாடி பண்ணங்கள் படம் வேறு, எழில் சார் படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, அது வேறு சார், இது வேறு சார், இது ஏன் படம் சார் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. ஒரு கட்டத்தில் சொன்னார், இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதினேன் சார். உண்மையிலே எழுதும்போது எந்த வில்லன் வந்து ஆட போகிறான், சரி எழுதி வைப்போம் அப்படி தான் எழுதினேன் சார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தால் கூட இப்படி பண்ணியிருக்க முடியாது சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணிங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் வந்து குழந்தைய வந்து கைத்தட்டி மகிழ்வாங்க சார், அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நான் எப்பயுமே கன்னடையை பார்த்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பேன், யாராவது மாதிரி பாடிக்கிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்டு பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன்.
ஏன்டா காரில் வரவங்களாம் என்னத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்காருப்பாங்க. என்னென்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி. என்றால் ஒரு நாள் ஒரு இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே ப்ராக்டிஸ்லேயே இருப்பேன். அது மாதிரி தான் டான்ஸும். என்னை வந்து மிகப்பெரிய அளவில் டான்ஸ் ஆட வச்சது என்னுடைய எழில் சார். இது நீங்கள் தேசிய ராஜா படம் பார்த்துருப்பீங்க. கண்ணம் ஸ்டைலுக்கு நான் என்ன ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பாக ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டு நிறையா வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தினுடைய வசனகர்த்தா டிராவன்சி சரவணன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அங்குலங்களுமே பிரிச்சிருக்கார் டைலாக, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேலே இந்த படத்தில் முதல் ரசிகனாக இருந்தது என்னுடைய அன்பு அண்ணன் திரு யூகே அவர்கள். யூகே செந்தில்குமார் சார் வந்து காமெடி கிங் சுந்தர்சி சார்கிட்ட வந்து பல படங்கள் கிட்டத்தட்ட அவர் டைரக்ஷன் பண்ண ஒரு 95% படங்கள் அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேனை போட்டிருக்காங்களே, நம்ம வந்து இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறமேனு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல சீனில் கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார், முடியல என்னால் அப்படின்னு. டேய் நீ எதுங்கடா என்னால் முடியலன்னு சொல்லி சிரிச்சிட்டு ஓரம் போய் சிரிச்சிட்டே இருப்பார். என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈகே என்ன இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ்ஸு தான். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துறீங்களா? பார்த்துறீங்களா? ஏன் சார் இந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்லை சார் தலைவா, மெட்ராஸில் வந்து வருஷத்துக்கு 20 தான் வரும், 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பாரு. ஏன்னு கேட்டால் இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போவார். இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ இதாக இருக்குது. அதாவது ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி இருக்கு, ஆனால் போடாத மாதிரி இருக்குன்றார். தயவுசெய்து மேலே வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி, சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், சார் வெளிச்சத்துக்கு வாங்க சார். ஏன்னா உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லுங்கியா புடவையா பாவாடையா அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவார். ஆனால் எதையே சொல்கிறேன்னா, வேலை செய்யும் போது நம்மளை எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பார். ஒரு முதல் பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாதுங்க. சீன் பேப்பர் பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிகிற வரைக்கும் ரவுண்டிங்லேயே வருவார். உண்மையிலே சுந்தர் சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி. அதேமாதிரி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், இந்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபஸ்ட் டைமே வந்து ரீச் ஆனிச்சு இந்த சாங், 2 சாங்குமே. இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்தில் வந்து இந்த படம் மாதிரி நம்முடைய சிறை படத்தில் வர மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலோடி சாங் இந்த ஆல்பத்தில் இருக்குது. நீங்கள் கேட்டு ரசிங்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை தான் ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்த பாட்டெலாம் கமர்ஷியல் பாட்டு, மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடு இணைந்து நடித்த நண்பன் புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன்தான். ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பான். யாருடைய மனசு நோவக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு ஹீரோங்க மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்படி சக ஆர்டிஸ்டுகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த சீனை கவர் பண்ணுவேன். அப்படி நான் எவ்வளோ பேர்கிட்ட நடித்தா கூட லேட்டஸ்ட்டாக நான் பார்த்து வியந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமாம், ஏன்னா இந்த மேடைக்கு கூப்பிடும்போது புகழை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இல்லை ரவிமரியான தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு சொல்லி கம்பல் பண்ணி என்னை மேடை ஏற வச்சா. அப்படி அந்தளவு ஒரு உளவியல் பூர்வமான நண்பன். இந்த படம் இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மெயின் காரணம் எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜரை உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை நின்ற மிஸ்டர் மனோகர். இந்த படத்தில் அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நாகராஜ் சார் இருக்கார். அப்புறம் நம்முடைய தலைவா ஜிந்தாங்க வாங்க, அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் தயவுசெய்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த வாங்க நாகராஜ். இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணால் கூட அதை ஈர்ப்போடு ஒர்க் பண்ணுறவங்க, இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஜிந்தா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் படத்தை குறைக்கிறாரு, அவரை குறைக்க மாட்டாரு. என்னுடைய ஃபாசில், இவரை எடிட்டராக்கிற பெருமை எனக்கு தான் சேரும். என்னை மிளகா படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சங்கர் சார். அவருக்கு உதவியாக இருந்து படத்தை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சது என்னுடைய ஃபாசில் தான். ஃபாசில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி யூகே பெரிய ரசிகராக இருந்தாலும் அதேமாதிரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இந்த படத்தில் மாறிட்டேன்னு சொன்னார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேறு யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தில் மியூசிக் எடுத்து சொன்னார்ல, அவர் டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரே தெரியல, படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குனார்ல. அந்த ஃபைட்டு பேசப்பட்டுன்னா அதுக்கு மாஸ்டர் தான் காரணம். நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சாவை இப்படி தான் சுத்தன்னு சொல்லி அந்த நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுற்றினா கூட மூளையெல்லாம் அடிபட்டுரும். மூளை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிபட்டுரும்.
அவ்வளோ தெளிவாக நான் சொல்லிக் கொடுத்து இதை என்னை பயன்படுத்த வச்சார். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ட் டைரக்டருங்க காணுங்க. ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் வந்து இருக்காரு, ஆனால் இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. நீ படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள் ஆர்ட் டைரக்டர் சார். அப்புறம் இங்கே என்னுடைய நண்பர்களாக வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படத்தோட டைரக்டர் யோகி வந்திருக்காங்க. அப்புறம் தயாரிப்பாளர் சரவணன் சார் வந்திருக்காங்க, அவருடைய பையன் வந்திருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் மிஸ் பண்ணது வந்து நயன் பிரிங்கா நயன், குட்டி நயன். நீங்கள் பிற பிரிங்கா 8ன்னு மாற்றிக்கிங்க, பிரிங்கா 8 பிரிங்கா நயன். அவங்க இந்த படத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கிளாமர் டான்ஸ் அடிக்க நினைக்கிறீங்களா? அது இல்லை. இந்த படத்தோட ஹீரோயினியே அவங்க தான். அந்த விஷயத்தையே பிரேக் பண்ணியிருக்கோம். வழக்கமாக ஹீரோயின் படம் ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து சாங் ஆடுவாங்க. ஆனால் இவங்களே நான் பண்ணுறேன் இந்த சாங்குன்னு சொல்லி கேட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்வால்மெண்ட் இந்த படத்தில் அவங்களுக்கு. இந்த படம் வந்து கேரண்டியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களை சத்தியமாக ஏமாத்தாது. இது த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்கிற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கை தட்டிட்டு எந்திரிச்சு போயிருவீங்க. அப்படி ஒரு சிறப்பான படத்தை லட்சுமி மேக்கர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Vadakkam everyone. Na peru Pragya Nayan, and everyone already giving me name Nayan, Kutti Nayan. I'm so happy for that. So how to start here? First of all, I'm Nandri Rumba. Thank you Rumba Nandri everybody to come here and supporting us, all the media, everyone. And starting from Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much for supporting. UK Senthil sir, our DOP, thank you so much. Our colleagues, Pugal, Ashwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, Punamal sir, sorry, and everyone. You know, I used to watch their movie in the Tamil movie, and I want to work with them. And today they came here to support this project. I'm so rumba happy. Thank you so much, everyone. Tirupur Subramaniam sir, everyone sir, everybody sir. So hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you, Pugal. Thank you so much. Yes. So, yeah. Thank you to my manager who also who called me for this project. Last but not the least, God and my mom, dad. Thank you. Thank you so much, everybody. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் பேர் என்னம்மா? காம்பியர் பண்ணாங்க. சுமையா. இந்த 40 வருஷமாக ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சுருக்காங்க. அவங்க நவரசங்களையும் மூஞ்சில் தான் காமிக்காமல் நினச்சேன், விரல் நுண்ணியில் வச்சுருக்காரு அப்படின்னாங்க. I'll take this challenge. I'll try to, okay, good. சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்குது. ஹரி கூட அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ளே பகிர்ந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அது மைக்கில் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, சொல்லலாம், அவ்வளோ தப்பான ஒன்று விஷயம் இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி. அவருக்கு இந்த படம் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சஜு பேசுகிறேன். சஜுவா சார்? நான் தான் சார். அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார். ஓ சரி ஓகே, என்னடா அப்படின்னு. சார் இந்த மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது. ஐயோ நான் வர முடியாதா, இன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது. உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது, அது அடுத்த வாரம் ரிலீஸு. சரி நான் வரலன்னா, சரி சார் ப்ளீஸ் பிளஸ் மீ சார் அப்படின்னு விட்டார். அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண, எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்க இன்றைக்கி எல்எம்எம் படம் இது 12th இருக்குது, நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க. நான் சொன்னேன், என்னக்கு டப்பிங் இருக்குது, நான் எப்படி அதுக்கு போக முடியும்?
எல்எம்எம் முரளி சாருக்காக யார்கிட்ட நான் தானே பேசணும், நான் தானே அவங்க மேனேஜரு, நான் பேசி மாற்றி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. வித் ஆல் த பிளெஸிங் கோகுல். ஏன்னா எல்எம்எம் முரளி சார் கூட பழகிறவங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இது வந்து நான் மிகைப்படுத்துகிற இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு ஒரு இதுவாகவே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட. கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ணுற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, சரி விட்டு கொடுக்குற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால் வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்கன்னும் போது நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த மேடைக்கு வந்த பிறகு தான் தெரியுது, இங்கே வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு, அது யாரோ சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் செஞ்சிருவாருன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதை. இந்த தொடர்பு அப்படியே நீங்கள் வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அனுப்புங்க, நாங்கள்லாம் ஏற்றுக்கிறோம். மற்றபடி தொடர்ந்து அனுப்புங்க. இன்றைக்கி நிறைய வர்ற படங்களை, நேற்று ஒரு படம் பார்த்தேன், பூக்கின்னு ஒரு படம். இந்த படங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் கிட்ட இருந்த வர விஷயம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. 4 Idiots, 3 Idiots என்று ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசாக இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. நிறைய புதிய திறன்கள். அஸ்வின் ஓகே, அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தம்பி ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். நான் பாட்டின ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். இன்னும் உட்கார நீ உட்கார நான் உட்காந்துருந்தேன். அது ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போது உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி. அந்த முடி எங்கப்பா? ஒரிஜினல் தாங்க. அதுதான் நல்லா இருக்கு, அதை கைட்டிடுங்க. ஸோ முடியாங்க. சார் வணக்கம் சார். சார் என்ன தம்பி, என்ன இல்லை சார், நான் மாரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தைன்னு வாங்கம்மா வாங்க, சரி அப்படின்னு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு என்னை தள்ளி எடுத்தேன். ஓ சரி, எடுத்துகிட்டு பிறகு திரும்பி நாங்கள், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ இன்னைக்கு இது வந்து ஸ்கிரிப்டடா அது. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது புது திறன்கள் வரணும். இங்கே பாசிட்டிவாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததாக, சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது. இங்கே பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும், இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும். நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் ரவி மரியா
இயக்குனராக பேசுறதான் நான் நடிகராக தான் பேசுவேன் உங்களை. நான் ஏன்னா ரவிமரியாவை எனக்கு பிடிக்கும். அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு ரிதம் அவருடைய பாடியில். நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்டர் ஃபிகராக இருக்கணும்னு. அதே மாதிரி சொன்னாங்க. சென்டர் ஓகே. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. எங்களுடைய ஆர்வி உதயகுமார் சொன்னார் எங்கள் இயக்குனர் சங்கத்தில்னாரு. எங்கள் நடிகர் சங்கத்திலையும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். ஸோ ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன். ஹி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோம்னு சொல்லலாம். நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம். யூர் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூஆர் கெட்டிங் திஸ் பிரேக். ஸோ வாழ்த்துக்கள். அன்பு வெற்றியாக மீட்டும். நன்றி. பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆகிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரியல, படபடபடன்னு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதையாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாரையுமே ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன். இவங்க சொன்னாங்க இல்லையா ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லோரும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக வந்த நண்பர்கள் ஷபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருக்கேன், எனக்காக வந்துருங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழகிறது லெஸ்கோ ஹாலிடேஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்னை டைரக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூடி என்னை ஒரு தம்பி போல் சார் சொன்னி என்னை பார்த்துக்கிட்ட நம்ம தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க. தினாண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை நீங்கள் கூட என்னுடைய மேக்கப் மேன் அண்ணா கூடயே நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடியன், அஸ்வின், இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி, நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டரானார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னுவோம். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை, இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு காலையிலே ஃபஸ்ட்டு நின்றுவார். இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவிமரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா அவர் டைரக்டர், அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு அவர் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இப்படி நடின்னுவார்.
அப்படின்னு திரும்பி டைரக்டர் மானிட்டரில் உட்காந்து போய் எனக்கு தெரியல அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவி மாரி எந்த இடத்துல எல்லாமே இப்போது கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி வந்து டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமை எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம். நான் அஸ்வினி இந்திரன் திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாமனுவேன். அவர் இப்படி கண்ணாடியை மெல்லமாக கைட்டி அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பார். சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டின்னு ரிட்டர்ன் வந்துடுவேன். நான் போய் சார்ட்டு சொல்லுவேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்ட்டலாம், ஐயா என்னங்கய்யா இது சரிங்க பாருங்கள் அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டுருந்தாரான்னு. கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கைட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்படி சொல்ல. ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவி மரியா சார் நிறையா சொல்லியிருக்கேன். புகழ் இது வந்து சேனல் ஒன்று அங்கே ரசிக்கிறது வேறடா, இது வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஐயோ வில்லன் அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும் அவ்வளோ ஒரு குழந்த மாதிரி அப்படி ஹாய்ங்க அவர் பேசுறதே பொறுமையாக இருக்கும். நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுகிறாரு, உண்மையிலே அவர் குழந்த மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழகந்தப்புறம் மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நான் பாடினா கேட்க மாட்டாங்க புரிஞ்சுங்க, இல்லை நீங்கள் பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஜய் கீழே உட்காந்துங்க, விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆல்ரெடி என் கூட ஜூ கீப்பரில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல மெசேஜ், நல்ல எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படத்தை, ஏன்னா அவங்கள்ட்ட என்கிட்ட சொன்னப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள் 26 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டான படம். அவங்க 27வது படம் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும், இந்த படம் மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியான ஒரு கதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த சாங்கை வந்து எடுத்துகிட்டேன் ஏபி இன்டர்நேஷ்னல், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஆகட்டும், ஒரு லைட்மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னென்னா இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல கருத்தை நம்ம எடுத்திருக்கோம், இது போய் சேரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்க கேமராமேன்ஸ் நீங்கள் தான், பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்ன தான் நாங்கள் வந்து நல்லபடியாக உழைச்சி இது பண்ணினா கூட எல்லாருமே வந்து நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்த்த வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டுனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறைய பேர் வந்து எனக்கு படப்படன்னு ஆகி போச்சு. நான் நிறையா பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா, பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே, நன்றி.